வா சின்ன பொண்ணு, இதை சும்மா விடக்கூடாது. வள்ளியை காட்ட போகிறோம், உன் பிரச்சனையை முடிக்கிறோம். அக்கா, வள்ளியக்கா, இங்கே பாருங்கக்கா, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். வாங்க வாங்க, சொல்லு உஷா, என்ன பிரச்சனை சொல்லு. பாருங்கக்கா, சின்ன பொண்ணுக்கும் அவளோட மாமிக்கும் ஒரு பெரிய தகராறு ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை எப்பயும் போல நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். வாங்கக்கா போகலாம். இப்பயேவா போகணும்? கொஞ்ச நேரம் சென்று போகலாண்டி. ஏங்கா நீங்களே இப்படி சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சா? சின்ன பொண்ணுக்காக நீங்கள் தான்க்கா கண்டிப்பாக நியாயம் கேட்டாகணும். அவளோட பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கக்கா. ஐயோ அம்மா, இவ வேற உயர் வாங்குறாளே. நான் தான் அப்புறம் போவோன்னு சொல்கிறல, கேட்க மாட்டியா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இந்த வள்ளிக்கிட்ட வரீங்க. இந்த வள்ளிக்கே ஒரு பிரச்சனைனா நான் எங்கடியே போவேன். என்னக்கா இது, உங்களுக்கு என்ன ஆச்சு? அடியாத்தாடி, நேற்று நீங்கள் வீடு கேட்டதும் உங்களை ரவி அண்ணன் போட்டு இப்படி அடிச்சிருக்காரா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ரவி அண்ணனுக்கு? அவர் வரட்டும், நான் என்னன்னு கேட்குறேன். ஐயோ நீ வேற ஏண்டி, அவர் ஒன்று என்னை அடிக்கலடி. இன்னும் சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? என்னக்கா நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் வீடு கேட்டீங்கன்றதுக்காக பொறுமையாக பேசாமல் நேற்று பாத்திரத்தெல்லாம் போட்டு அப்படி உடைச்சிருக்காரு. நான் கூட நீங்கள் தான் ஏதோ சவுண்டு போடுறீங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவர் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காரு. நான் தான் சொல்கிறேன்ல, பொறுமையாக கேளுடி. அவர் ஒன்றும் என்னை அடிக்கலை, நான் தான் அவரை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அடிச்சுட்டு என் தலையோட அவர் தலையை வச்சு முட்டை போனேன்னா அப்பன்னு பார்த்து அவர் லைட்டாக விலகிட்டாரு. விலகிட்டாரா? ஐயோ, அப்புறம் என்னக்கா ஆச்சு? அப்புறம் என்ன, பின்னாடி இருந்த சவத்துல போய் கண்ணை முட்டிக்கிட்டேன். இப்படியே விட்டா நல்லா இருக்காதுக்கா. கண்ணு விஷயம் பார்த்துடணும். வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அப்படியா சொல்கிற சின்ன பொண்ணு? சரி வாங்க போயிட்டு வருவோம். இந்த பஸ் வந்துருச்சு, வாங்கக்கா போவோம். ஏன் சின்ன பொண்ணு, இந்த ஃப்ரீ பஸ்லையா போயிட்டு வரணும்? ஆமாக்கா, வாங்க இந்த ஃப்ரீ பஸ்லேயே ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாம். வள்ளியக்காக தான் நம்ம 2 பேருமே வரோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளை ஒரு டாக்ஸி கேபுன்னு கூட்டிகிட்டு போகலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஓலா ஆட்டோலையாவது கூட்டிகிட்டு போகலாம்ல. இதெல்லாம் நீ தட்டி கேட்க மாட்டியா? அக்கா, இதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு புரியலையா? என்ன ஸ்ட்ராட்டஜி சின்ன பொண்ணு? இப்போ நம்ம போகும்போது வரும்போது ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டோம்னா அந்த அக்காட்ட சொல்லி நம்ம வெளியே ஏதாவது வாங்கி தர சொல்லி சாப்பிடலாம்ல. ஓ அப்படியா? நான் உன்னை சாதாரணமாக எடை போட்டுட்டேன் சின்ன பொண்ணு. நீயும் பெரிய ஆள்தான். பஸ்ஸு போயிட போது வரீங்களா இல்லையா? என்ன சின்ன பொண்ணு அப்படி பார்க்குற? ஏக்கா, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? மூச்சு கூட விட முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுக்கு தான் சின்ன பொண்ணு நான் அப்போவே சொன்னேன், வள்ளியை கட்ட சொல்லி நம்ம கேப்லையோ இல்லை டாக்ஸிலையோ போகலான்னு. ஆஹா, இவங்க நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு செலவு வைக்காமல் போக மாட்டாளுங்க போலயே. நீங்கள் சொல்கிறது சரிதான்க்கா. பின்னாடி காசு கொடுத்து போகிற பஸ்ஸு வருது. ஆனால் பாருங்கள், அதில் ஒரு பயலை காணோம். இந்த பஸ்ஸு ஃப்ரீன்றதுனால இதில் எல்லாரும் வர்றானுங்க. அப்படி எங்கே தான் போவானுங்களோ தெரில. ஃப்ரீனால சும்மா சும்மா போயிட்டு வருவானுங்க போல. சின்ன பொண்ணு உஷா, இப்போ என் கண்ணை பாருங்க, பரவாயில்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அதுக்குள்ளேயுமா? சின்ன பொண்ணு, போன்ல யாரு? ஏக்கா, ரிங்டோனை பார்த்தோன்னே தெரியலையா அது அவ ஆளுன்னு? சரி இருங்கக்கா, பேசிட்டு வாரேன். ஹலோ, என்னங்க? ஆ, வள்ளியக்காலுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். நான் வர லேட் ஆகும். உங்கள் அம்மாவா? அவங்க என் கூட சண்டை தான். அதை சொல்லதான் வள்ளியக்கா வீட்டுக்கே வந்தேன். நான் வேலையை முடிச்சதும் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா? வந்து ஒரு பிரளயமே இருக்கு.
ஏன் சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போய் அதெல்லாம் பேசிக்கலாம்ல. சும்மா சொல்லி வைப்போம். ஆனால் எனக்கு தான் கண்ணு சரியாயிடுச்சே, ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இல்லை. வாங்க இன்னொரு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகலாம். குதிரை முடி எச்சிக்கையில் கூட ஈ காக்கா விரட்ட மாட்டா போல. ஏன் குதிரைமுடி, உங்களுக்காக தான் இவ்வளோ வெயில் கூட பார்க்காம நானும் உஷாவும் வந்திருக்கோம். எங்களுக்கு மரியாதையாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க வெளியே கூட்டிகிட்டு போய். ஐயோ போச்சா. சரிடி வாங்க வாங்கி தாரேன். நல்ல அக்கா, வாயுள்ள பிள்ளை தான் பொழைக்கும். வாங்க இறங்கலாம், ஸ்டாப் வந்துருச்சு. பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்குனதுமே நம்ம கண்ணில் படுற கடையை பார்த்தீங்களாக்கா? இவ்வளோ பெரிய கடை. மேலே ஃபுட் கோர்ட்டும் இருக்கு போல, வாங்க போய் சாப்பிடுவோம். என்னது இவ்வளோ பெரிய கடையா? என் பர்ஸை காலி பண்ணிட்டு போயிடுவீங்க போலயே. அக்கா உள்ள போ, வாங்கக்கா. எது நமக்கு கட்டுப்படி ஆகுதோ அதை மட்டும் வாங்கிக்கலாம், வாங்க. இங்க பாத்தீங்களாக்கா, என்ன அழகா இருக்குது இந்த சின்ன பிள்ளைக்கு துணி. என் மவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம்க்கா. ட்ரெஸ்ஸு எடு, அதுக்கு முன்னாடி உன் பர்ஸை எடு. ட்ரெஸ் எடுக்கிறாளாம், ட்ரெஸ்ஸு. இப்பெல்லாம் என்னக்கா, தீபாவளிக்கு கூட வந்து எடுத்துக்குவோம். வாங்க சாப்பிடு போவோம். ஏ சின்ன பொண்ணு, இங்கே பார்த்தியா ஃபர்னிச்சரு எல்லாமே புதுசு புதுசாக அழகாக இருக்குல்ல. நான் வரும்போதே மெனு கடை பார்த்துட்டு வந்துட்டேன்ல. எனக்கு ஒரு சிக்கன் ரைஸு, பிரெட் ஆம்லேட்டு, எக் பஃப். ஆ மெனு கடை பார்த்துட்டியா சின்ன பொண்ணு? அப்போ எனக்கும் அதையும் சொல்லிடு. அடி பாவிகளா, 2 பேரும் பிளான் போட்டு தான் வந்திருக்காளுகளா? சரி, இன்னொரு நாள் கவனிச்சுக்கலாம். ஏ குதிரைமுடி, குதிரைமுடி. ஆ ஆ சொல்லு சின்ன பொண்ணு, வேற எதுவும் வேணாம்ல? எனக்கு வேற எதுவும் வேணாம். நீங்கள் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு பெருசாக ஒன்றும் பசிக்கலை, ஒரு காஃபி போதும் சின்ன பொண்ணு. அதானே, இந்த குதிரைமுடிக்கு அடுத்தவன் காசுனா தானே சோறு உள்ளேயே இறங்கும். ஆர் யூ ஷியோர்? அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கள் தட்டில் கை வச்சிடக்கூடாது. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போய் வாங்கிக்கோ போ. நல்லா இருந்துச்சுல? ஆமாம் ஆமாம் சின்ன பொண்ணு, இங்கே எல்லாமே டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு, விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன் குதிரைமுடி, பேசாமல் நம்ம ஒன்று பண்ணலாமா? அடுத்த வாரமும் இதே மாதிரி உங்கள் ட்ரீட்டில் வந்துடலாமா? ஆமாக்கா, அடுத்த வாரமும் உங்களோட செலவுலையே வந்துடலாம். என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆளை விடுங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஏன் குதிரைமுடி நில்லுங்க, ஓடாதீங்க.